அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தௌஹீத் கல்யாணத்தை பற்றி கேட்கணும். இப்போ சென்னையில் கல்யாணம் பண்ணுறவங்கலாம் வந்து மண்டபம் முடிச்சு தான் கல்யாணம் பண்ணுறாங்க. தௌஹீத் கல்யாணம் இது வந்து மாப்பிள்ளை வீட்டில் தான் வழிமா வைக்கிறாங்க, மண்டபத்துக்கு ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் இந்த கல்யாணத்துக்கு போகலாமா போகக்கூடாதா? அப்புறம் இன்னொரு கேள்வி, எல்ஐசியில் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பணம் போட்டாங்களாம். அவங்க இப்போ அந்த பையன் வளர்ந்த பிறகு பணம் வருதான், அந்த பணத்தை வந்து வாங்கிக்கலாமா, வாங்கி ஏதாச்சும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ரெண்டாவது கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிடுவோம். எல்ஐசியில் வந்து சின்ன வயசில் பணம் போட்டாங்க, அது வந்து இன்றைக்கு எல்ஐசி காலம் முடிஞ்சு போச்சு, எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க. பொதுவாக வந்து நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வட்டி என்பது பெரும்பாவம். அவ்வளோ அடிப்படையில் மார்க்கத்தை என்ன செய்ய சொல்லப்பட்டு. அப்போ லைஃப் இன்சூரன்ஸ் என்பது அது வட்டி தான். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பணம் கட்டுறீங்க, அது வட்டியை போட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம் தர்றாங்க. ஆக்கில ரிபாவை மூக்கிலகுவ காத்திபவோ ஷாயிதை, வட்டி வாங்கக்கூடியவனையும் வட்டி கொடுக்கக்கூடியவனையும் அதற்கு கணக்கு எழுதக்கூடியவனையும் அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய 2 நபர்களையும் அல்லாஹ் சபித்து விட்டான். எல்லோருமே பாவத்தில் சமம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. குர்ஆனில் அல்லாஹ் அந்த வட்டியை வந்து பயங்கரமாக எச்சரிக்கை பண்ணுகின்றான். அல்லதீன யகுலுன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பது ஷைத்தானு மினல் மஸ். மறுமை நாளில் வந்து வட்டி வாங்கி சாப்பிடக்கூடியவர்கள் இந்த துனியாவில் வந்து பைத்தியம் என்ற ஷைத்தான், குர்ஆன் வந்து நோய்களுக்கு ஷைத்தானுங்கிற வார்த்தையை பயன்படுத்தும். அப்போ பைத்தியம் என்ற நோய், பைத்தியம் என்ற ஷைத்தான் அர்த்தம். பைத்தியம் என்ற நோய் ஏற்பட்டவனை எப்படி அலைவான் அந்த உலகத்தில், அதை மாதிரி மறுமை எழுப்பப்படுவான். ஒரு பைத்தியம் பிடிச்சவன மாதிரி என்ன செய்வான், வட்டி வாங்கியவன் மறுமையில் எழுப்பப்படுவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஅகுலு ரிபா அல்ஆஃப முதாஃபா வத்தகுல்லா. ஈமான் கொண்டவர்களே, பன்மடங்காக பெருகக்கூடிய வட்டியை நீங்கள் சாப்பிடாதீர்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான். வட்டி என்பது கொடும் பாவம், வட்டி வாங்கக்கூடாது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். வமா ஆத்தைத்தும் மிர் ரிபாதி எர்பு ஃபி அம்வாலின் நாஸ் ஃபலா எர்பு இன்தல்லாஹ். பிற மக்களுடைய செல்வங்களோடு சேர்த்து உங்கள் செல்வங்களை வளர்த்துக் கொள்வதற்காக நீங்கள் வட்டிக்கு வாங்குகிறீர்களே, அது அல்லாஹ்விடம் வளராது. வமா ஆத்தைத்தும் மின் ஜக்காத்தின் துரீதுன வஜ்ஹல்லாஹ். அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் தான் உலாயிக ஹுமுல் முல்இஃபூன், அவர்கள் பன்மடங்காக பெருக்கிக் கொள்ளக்கூடியவர்கள். இப்படி ஏராளமான வசனங்கள், ஏராளமான ஹதீஸ்கள் வட்டி என்பது பெரும்பாவம்னு சொல்லி காட்டு. நான் கூட முன்னாடி ஒரு செய்தியை சொல்லி காட்டினேன். வட்டி வாங்குறவனுக்கு கபருடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி தண்டனைன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இஜ்தனிபோ சபஅல் மூபிகாத், அழித்து ஒழிக்கக்கூடிய 7 பெரும்பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள்னாங்க. அதில் ஒன்று அக்குது ரிபா, வட்டி வாங்கி சாப்பிடுதல். அப்போ இந்த எல்ஐசி என்பது இது வட்டி வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு பாவம் தான். அப்போ இந்த மாதிரி பாவத்தை நம்ம செஞ்சுக்கணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து உங்களுடைய அசல் தொகையை மட்டும் நீங்கள் எடுக்கிறதுக்கு என்ன செய்யுங்க, முயற்சி பண்ணுங்கள். கரெக்டாக நம்ம ஆளுக்கு சொல்லிடுவாங்க, அசல் தொகையை மட்டும் என்ன செய்ய முடியாது, எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு இருக்குது பாருங்கள், அது நம்ம உழைப்பு, நம்ம உழைப்புலேருந்து மாதம் மாதம் ஒரு தொகையை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு வட்டியை போட்டு என்ன செய்வாங்க, ரிட்டையர்ட் ஆகும்போது தருவாங்க. அதில் வந்து வட்டியை பிரிச்சுட்டு என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அப்போது நீங்கள் வந்து எல்ஐசி வந்து போடக்கூடாது, போட்டது தப்பு. இப்போ நீங்கள் வந்துட்டுன்னு சொல்கிறீங்க, அப்போ உங்கள் அசல் தொகை அதில் கலந்துருக்குது, வட்டி தொகை அதில் என்ன செஞ்சுருக்கு, கலந்துருக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபமன் ஜாஹு மவ்இதத்தும் மிர் ரப்பிஹி, எவனுக்கு இந்த வட்டி ஹராம் என்ற அல்லாஹ்வுடைய உபதேசம் வந்த பிறகு ஃபன்தஹா விலகி கொண்டானோ ஃபலஹு மா சலஃப், அவன் வந்து அதுக்கு முன்னாடி வாங்கின வட்டி இருக்கா இல்லையா, அது அவனுக்கு ஹலால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபமன் ஆத, எவன் வட்டி பாவம்னு தெரிஞ்ச பிறகு வட்டி காசை எடுக்கிறானோ ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நரகவாதிகள், ஹும் ஃபியா ஹாலிதூன், அதில் நிரந்தரமாக தங்கியிருப்பார்னு அல்லாஹ் என்ன செய்கிறான். இந்த வட்டி பாவம்னு தெரிஞ்ச பிறகு வட்டி காசு எடுக்கக்கூடாது. அப்போது நம்ம வந்து இந்த எல்ஐசி நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் சொந்த காசை மட்டும் எடுக்கிறது என்ன செய்யுங்க, முயற்சி பண்ணுங்கள். வட்டி காசை அப்படியே விடுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். அவன் ஆர்எஸ்எஸ் காலம் எடுத்துக்கிடுவான், அவன் எடுத்துக்கிடுவான், இதை நம்ம நம்ம காசு தான் கவலைப்படணும். வட்டி நம்ம காசு கிடையாது, அதனால் எப்படிப்போ நமக்கு அது பிரச்சனையும் கிடையாது. அப்போ உங்கள் சொந்த காசை எடுப்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ணி தான் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் சொந்த காசை எடுப்பதற்கு வட்டியும் சேர்ந்து தான் வரும் என்று சொன்னால் அது வந்து நிர்பந்தம் என்ற அடிப்படையில் நான் சொல்லுவது வந்து உங்கள் சொந்த முழுக்க வட்டியை தவிர்க்க தான் முயற்சி செய்யணும். ஆனால் சொந்த காசையும் இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று சொன்னால் வட்டியோடு சேர்த்தா தான் அதை நீங்கள் சொந்த காசை எடுக்க முடியும்னு சொன்னோம்னா உங்களுக்கு நிர்பந்தமாகுது.
நிர்பந்தத்தில் அந்த காசை நீங்கள் உண்மையிலே உங்கள் உள்ளத்தை பார்க்கக்கூடிய அல்லாஹ். நான் நிர்பந்தத்துக்குரிய வசனங்கள் முன்னாடி சொல்லி காட்டினேன். ஃபமனல் துர்ர கைர பாகையும் ஒலா ஆதின் ஃபலா இஸ்மாலை. யார் வந்து வரம்பு மீறாமல் வழியை செல்லாமல் ஒரு பாவத்துக்கு நிர்பந்திக்கப்படுகிறாரோ அவர் மீது குற்றமில்லை. நபிகள் நாயகம் சொன்னாங்க, ருஃபியான் உம்மத்தி அல் ஹத்தவு வன் நிஸ்யானு ஒமா உஸ்துகுரிஹு அலை. என்னுடைய சமுதாயத்தவர்கள் அறியாமல் செய்யக்கூடிய பாவம், மறதியால் செய்யக்கூடிய பாவம், நிர்பந்தத்தால் செய்யக்கூடிய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. ஆனால் தவிர்ப்பதற்கு உங்கள் எல்லா வழியும் நீங்கள் என்ன செஞ்சுக்கிடுங்க, பயன்படுத்தி கொள்ளுங்கள். மண்டப கல்யாணத்தில் வந்து கலந்துக்கலாமா இல்லையான்னு கேட்டாங்க. அதாவது பொதுவாக வந்து நம்முடைய மார்க்கத்தில் வந்து நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, இன்ன ஆலம நிக்காஹி பரக்கத்தன் ஐசருகு மூனத்தன். அல்லாஹ்வுடைய பரக்கத் நிறைந்த திருமணம் எதுவென்று சொன்னால் செலவு குறைவாக உள்ள திருமணம் தான். இஸ்லாம் வந்து திருமணத்தில் வந்து செலவு கம்மி பண்ணுறது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நமக்கு வழிகாட்டுறாங்க. பரக்கத்துனா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பரக்கத்துனா என்ன? இப்போ ஒரு ஆள் மாதத்தில் 50,000 ரூபா சம்பளம் வாங்குவார். 50,000 ரூபா சம்பளம் வாங்கி அடுத்த மாதம் வர்றதுக்குள்ளே 10ஆம் பட்ஜெட் வந்து நிற்கும். 10,000 ரூபா கடந்து இருப்பார். இதுக்கு பேர் பரக்கத்து கிடையாது. ஒரு ஆள் 10,000 ரூபா சம்பளம் வாங்குவார். அவர் சாப்பிட்டு புள்ள குட்டி சாப்பிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து கடைசியில் ஒரு சேமிப்பாக ஒரு 2,000 ரூபா சேமிக்கிறான்னு வச்சுக்கிடுங்க, இது பரக்கத்து. ஒரு ஆள் 3,000 ரூபா சேமிக்கிறாங்க, அதை விட பரக்கத்து. அப்போ குறைந்த செலவில் எல்லா தேவைகளும் நிறைவேறுது பாருங்க, இதுதான் பரக்கத்துங்கிறது. பரக்கத்து என்பது கோடி கோடியாக கொட்டுறது பரக்கத்து இல்லை. நீங்கள் எத்தனையோ பத்திரிகைகளில் பார்ப்பீங்க, நல்ல கோடீஸ்வரர் டாக்டர் தற்கொலை பண்ணிடுவார். அவன் குடும்பத்தில் வாழ முடியாத பிரச்சனை, கோடி கோடியாக சொத்து இருந்து என்ன செய்கிறது, நிம்மதி இல்லாமல் போச்சே. அப்போ பரக்கத் என்பது என்னன்னு கேட்டோம்னா மறைமுகமான அருள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், சில குடும்பங்களை பார்க்கலாம், லட்ச லட்சமாக சம்பாதிப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா எல்லாம் 10ஆம் பட்ஜெட், நிறைய நோய்கள் என்ன செஞ்சிடும், வந்துடும். எல்லாம் சோதிக்கிறதும் செய்வான். அதனால் நோய் உள்ளவங்க எல்லாம் கெட்டவங்க விளைக்கிடக்கூடாது. ஆனால் எந்த நோயுமே இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம கொஞ்சம் சம்பளம் வாங்கினா பரக்கத் தானே. அப்போ இந்த பரக்கத் எல்லாம் கிடைக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். நீ திருமணத்தை செலவு கம்மி பண்ணு, உங்களுக்கு பரக்கத்து கிடைக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நம்ம சமுதாயம் இந்த திருமணத்தை வந்து பல காரணங்களை காட்டி, என் சொந்தக்காரன் அவன் வீட்டில் போய் நான் சாப்பிட்டுக்கேன், அதனால் நான் சாப்பாடு கொடுக்கணும், சாப்பாடு போட்டால் என்ன நினைப்பான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நாம் மாறாமல் சமூகத்துக்காண்டி நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூக்கி குப்பையில் போட்டுறோம். என்ன நினைப்பான், மாப்பிள்ளை தான் சாப்பாடு வலிமா கொடுக்கணும், அந்த வலிமாவே அவர் சிக்கனமாக செய்யணும். நான் பொண்ணு வீட்டுக்காரனில் சாப்பாடு போடாமல் நான் கல்யாணம் நடத்திட்டேன், அந்த ஊர் உலகம் என்ன நினைக்கும். ஒரு ஆள்கிட்ட வந்து நாங்கள் பேசுகிறோம், என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி மார்க்கத்தில் வந்து பெண் வீட்டு விருந்தெல்லாம் கிடையாது, கல்யாணத்தில் மாப்பிள்ளை தான் வலிமா கொடுக்கணும், அந்த வலிமாயும் செலவு கம்மியாக தான் கொடுக்கணும், நான் தூக்கில் தொங்கிடுவேங்கிறார். சாப்பாடு வைக்காத கல்யாணமா, தூக்கில் தொங்குனாலும் தொங்குவேனே தவிர சாப்பாடு வைக்காமல் என்ன செய்ய முடியாது, கல்யாணத்தை முடிக்க முடியாதுங்கிற அந்தளவுக்கு சமூகத்தில் வந்து இந்த சாப்பாடு கல்ச்சர் என்ன செஞ்சுருக்கு, கடுமையாக இருக்குது. இதனால் நம்ம திருமணத்தை வந்து இந்த மாதிரி செய்கிறோமா இல்லைங்களா? இதனால் நம்ம பரக்கத்தை இழந்திருக்கிறோமா இல்லையா? யோசித்து பாருங்கள். என்ன பரக்கத்து? நம்ம சமூகத்தில் வந்து எந்தெந்த ஊர்களில் திருமணம் கஷ்டமாக்கப்பட்டிருக்கோ அந்த ஊர்களில் வந்து வெளிநாடுகளில் போய் கிடக்கிறாங்க. வெளிநாடுகளில் வந்து ஒரு வீடு வாசல் கட்டணும்னு வச்சுக்கிடுங்க, 5 வருஷம் இருந்தால் போதும், ஒரு மனம் வாங்கி வீடு கட்டி என்ன செஞ்சால் வந்துடலாம். சமூகத்தில் வரதட்சணைங்கிற கொடுமையை கல்யாணத்தில் உண்டாக்கி வச்சுருக்கிறோம். இது வைக்கிறோமா? சாப்பாடுங்கிறது மாப்பிள்ளை வீட்லேயும் பொண்ணு வீட்லேயும் இஸ்லாம் வந்து செலவு கம்மியாக பண்ணுங்குது. நம்ம அதை என்ன செய்யணும், ஊர் அடைக்க பந்தல் போட்டு பயங்கரமாக செஞ்சால் தான் கல்யாணம் சொல்லி வச்சுருக்கிறோமா, அதுக்கு பல லட்சங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு சீராட்டுங்கிற பிறகு இஸ்லாம் சொல்லாத பல விஷயங்களை உருவாக்கி வச்சுருக்கிறோம். அது முடிஞ்ச பிறகு தலை பிள்ளைய வந்து யார் தான் பார்க்கணும், பெண் வீட்டுக்கு ஆளுங்க தான் அது பிரசவம் பார்க்கணும்னு சொல்லி அதில் உண்டாக்கி வச்சுருக்கிறோம். இப்படி திருமணத்தை முன்னிட்டு இஸ்லாம் சொல்லாத நிறைய செலவுகளை உண்டாக்கி வச்சதுனால நம்ம சமூகம் எல்லாம் எங்கே போய் கிடக்கு, வெளிநாட்டில் போய் கிடக்குது. உண்மையிலே கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்னன்னு சொன்னோம்னா, இந்த வெளிநாட்டில் சாவுறதுக்கு என்ன காரணம் யோசித்து பாருங்கள். இந்த கல்யாணம் தான் காரணம். அவன் வந்து கல்யாணம் முடிச்சுட்டு 40 நாள் ஊரில் தங்குறான், வெளிநாட்டுக்கு போயிடுறான். மொத்தம் 20 வருஷம் வெளிநாட்டில் இருக்கான்னு வச்சுக்கிடுங்க. மனைவியோடு வாழ்ந்த அந்த இளமை தானே வாழ்க்கை. உங்களுக்கு வந்து இன்றைக்கு உலகத்தை என்ன சொல்லி காட்டுறான், 40 வயசை தாண்டிட்டுனா முடிஞ்சு வச்சுங்கிறான் ஆம்பளைகளுக்கு. அந்த மாதிரி பலவீனமான உலகங்கிறான். எல்லாம் ரசாயன சாப்பாடு அப்படி இப்படின்னு சொல்லி இன்றைக்கி சொல்லி காட்டுறாங்க. அப்போ இவன் வந்து 20 வருஷத்தில் தன்னுடைய மனைவியோடு தங்கிய இரவுகளை எடுத்து பார்த்தால் வருஷத்துக்கு 40 நாள். 20 வருஷத்தில் பாருங்கள், 20 வருஷம் என்னாச்சு,
ஒரு 800 நாள் தான் என்ன செஞ்சுருக்கிறான், மனைவியோடு அவன் தங்கி இருக்கிறான். இது பரக்கத்தா லானத்தா? யோசித்து பாருங்க. இது பரக்கத்தா? இந்த மாதிரி சமூகத்தில் உண்டாகிறதுக்கு என்ன காரணம்? நீங்கள் கல்யாணத்தை வந்து பல லட்சங்கள் செலவு பண்ணி பண திமிர் பிடித்தவர்கள் ஆடம்பரமாக நடத்தி இந்த மாதிரி சமூகத்துக்கு வழிகாட்டினதுனால புலியை பார்த்து பூனை சூடு போடுச்சுங்கிற கதையில் ஏழைகளும் அப்படி செய்ய நிர்பந்தம் ஆகிப்போச்சு. அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது? நீ பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, திருமணத்தில் செலவு கம்மி பண்ணு. உனக்கு காசு பணம் இருக்குதா? சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க நீ விரும்புறியா? இஸ்லாத்தில் வந்து உணவளிப்பது சிறந்த காரியம். நீ வந்து திருமணம் என்ற காரியத்தை முன்னிட்டு செய்யாத. நீ ஒரு சொந்தக்காரங்களை ஃபுல்லாக அழைச்சி சாப்பாடு கொடு ஹராம்னு யார் சொன்னா? இன்னைக்கு இஸ்லால் கேட்பாங்க, கல்யாணத்தை சிக்கனமாக நடத்தணும்னு சொல்கிறீங்க, தௌஹீத் ஜமாத் பொதுக்குழுத 3000 பேர் சாப்பாடு வைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன விளங்கிட்டாங்க? சாப்பாடு கொடுக்குறது ஹராம்னு விளங்கிட்டாங்க. நம்ம சாப்பாடு கொடுக்குறது ஹராம்னு சொல்லலை. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, மதியம் உங்கள் வீட்டை இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி நடத்துகிறோம், நம்ம சொந்தக்காரங்க 10-20 பேர் வந்திருக்கிறாங்க, வீட்டில் சிக்கனை பொரி மட்டனை அவிச்சிரு, அந்த கிரையை வையி, எல்லாரும் சாப்பாடு கொடுங்க. சாப்பாடு ஆகி குப்பையில் கொண்டு போய் கொட்டக்கூடாது. சாப்பிட்டா நல்லது தான், வீண் வரையும் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. ஆனால் திருமணத்தை செலவு கம்மியாக பண்ணுங்கிறோம். நீங்கள் ஒரு இஃப்தார் விருந்து வைக்கிறீங்க, யார் தப்புன்னு சொன்னால்? ஒரு புது வீடு கட்டி நீங்கள் சாப்பாடு கூட யார் தப்புன்னு சொன்னால்? நீங்கள் அக்கீக்கா விருந்து கூட யார் தப்புன்னு சொன்னால்? எதுவுமே இல்லாமல் சும்மா நீங்கள் சாப்பாடு ஆக்கி சொந்தக்காரங்களை எல்லாம் அழைச்சி கொடுங்க, யார் தப்புன்னு சொன்னால்? சாப்பாடு கொடுக்குறது தப்பா? மார்க்கத்தில் வந்து உணவளிப்ப சிறந்த காரியம். திருமணத்தில் செய்யாதீங்க. திருமணத்தில் வந்து செலவு கம்மியாக பண்ணுங்க. ரசூலா என்ன செஞ்சாங்க? சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கல்யாணம் முடிக்கிறாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கல்யாணம் முடிக்கும்போது வலிமா விருந்து என்ன தெரியுமா? ஒரு சஹாபி வந்து கொஞ்சம் பேரிச்சம்பழம் கொடுக்குறாங்க, ஒரு சஹாபிக்கு நெய் கொடுக்குறாங்க, ஒரு சஹாபி கொஞ்சம் மாவு கொடுக்குறாங்க. இதை எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க? ஒரு சஹாபி கொஞ்சம் பாதாடை கட்டி கொடுக்குறாங்க, ஒரு துணியை விரிக்கிறாங்க. அந்த பேரிச்சம்பழம், அந்த நெய், அந்த பாதாடை கட்டி, இதையெல்லாம் போட்டு மொத்தமாக அப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து ஹைஸு, அது ஒரு பேர். நபிகள் நாயகம் காலத்தில் எல்லாருக்கும் ஒரு குத்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க. இதை ரசூல்லா சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கல்யாணம் முடிக்கும்போது கொடுத்த வலிமா விருந்து சஹீஹுல் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூல்லா வந்து நிறைய மனைவிமார்களுக்கு, அவங்க நிறைய கல்யாணம் முடிச்சிருக்காங்களா இல்லையா, அவங்க கொடுத்த வலிமா விருந்து என்ன பார்த்தீங்கன்னா, முத்தைனி மின் ஷஈர், 2 கையளவு கோதுமை. இது இவ்வளோனா ஒரு முத்து. நம்ம எப்படி ஒரு 100 கிராம் அரை லிட்டர் இப்படி வைக்கிறோமா இல்லைங்களா? அதுமாதிரி ரசூலா காலத்தில் உள்ள அளவு வந்து சாவு முத்துங்கிற அளவு. முத்துனா நீங்கள் நம்ம தமிழில் உள்ள முத்துன்னு நினச்சிடாதீங்க, அளவுக்கு பேர். நம்ம தமிழில் எப்படி 1 லிட்ரு 100 ml 50 ml சொல்கிறோமோ, அவன் நபிகள் நாயகம் காலத்துலேருந்து அளவுகளுக்கு பேர் முத்து சாவு. ஒரு முத்துனா 2 கை நிறையா ஆகிட்டால் ஒரு முத்து. இதே மாதிரி 2 கை நிறையா 4 அள்ளி போட்டாலும் அது ஒரு சாவு. இப்படி அளவு வச்சுருந்தாங்க. ரசூல்லா வந்து கொடுத்த வலிமை என்ன? 2 கையளவும் கோதுமை, 2 முத்து கோதுமையை தான் வலிமாவாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ ரசூலா திருமணத்தை எளிமையாக செய்யுங்கன்னாங்க. ரசூலா எப்படி செஞ்சு காட்டினாங்க? அவங்க எல்லா திருமணத்திலையும் அவங்க கொடுத்த விருந்து வந்து 2 முத்தளவு கோதுமை தான் ரசூலா கொடுத்தது. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா கல்யாணம் முடிக்கும் போது மட்டும்தான் ரசூலா அதிகபட்ச விருந்து கொடுத்தாங்க. அது என்ன, 300 படி நினச்சிட்டிங்களா? அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆட்டை அறுத்து அதுக்கு ரொட்டி சுட்டு, ஒரு ஆட்டுக்கறிக்கு எவ்வளோ ரொட்டி சுட்டுதான் பார்த்துக்கிடுங்க. ஒரு ஆட்டை அறுத்து அதுக்கு ரொட்டி சுட்டு ரசூல் என்ன செஞ்சாங்க? ரொட்டி சால்னா விருந்து கொடுத்தாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து திருமணத்தை எளிமையாக செய்யணும்னாங்க. திருமணத்து 2 செலவு தான். மண்டபம் பிடிக்கிற செலவுலாம் கல்யாணத்தில் உள்ளது கிடையாது. இது ஆடம்பரத்துக்காக செய்யக்கூடிய செலவு. பந்த போடுற செலவு கல்யாணத்தில் கிடையாது. நோட்டீஸ் அடிக்கிற செலவு கல்யாணத்தில் உள்ள செலவு கிடையாது. திருமணத்துக்கு 2 செலவு. ஒன்று எனது மகர் கொடுக்குற செலவு. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்கள் திருமணம் முடித்த பெண்களுக்கு ஃபைன் ஆத்தைத்து மின் இஹ்தா குன்ன கின்தாரன் ஃபலா தஅஹுது மின்ஹு ஷையா. ஒரு பெண்ணுக்கு ஒரு பொற்குவியலையே நீங்கள் மகராக கொடுத்து கல்யாணம் முடித்தாலும் அவளை தலாக் கூட வேண்டிய நிலம் வந்தால் திருப்பி வாங்கிறாதங்கிறான். அப்போ பொற்குவியலை கொடுத்து மகராக கொடுத்து கல்யாணம் முடிக்கலாம் விளங்குது. மகருக்கு உங்களுக்கு எல்லை கிடையாது. அப்போ ரசூலா திருமண செலவு கம்மி பண்ண சொன்னாங்களா இல்லையா? என்ன செலவு? விருந்து செலவு. அப்போ நீங்கள் திருமணத்தில் வந்து விருந்தை எந்த அளவுக்கு நீங்கள் கம்மியாக விருந்து கொடுக்கணும். நபிகள் என்ன சொன்னாங்க? ஆயுதரும் நிக்கா, திருமணத்தை வந்து பகிரங்கப்படுத்துங்கன்னாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் கல்யாணம் முடிக்கும் போது என்ன சொன்னாங்க? அவுலிம் வலவு பிஷாத், ஒரு ஆட்டையேனும் விருந்தா கொடுன்னாங்க. ஏன் ரசூலா ஒரு ஆட்டையேனும் சொன்னாங்கன்னா, நபிகள் நாயகம் காலத்தில் ஆடு தான் ரொம்ப சீப்பு. இன்றைக்கி நம்ம ஒரு ரொட்டி ஒரு சமோசாங்கிறமா இல்லைங்களா?
நபிகள் காலத்தில் வந்து தானியங்கள்லாம் ரொம்ப ரேர், அது விலை அதிகம், விளைச்சலே கிடையாது. அவங்களுக்கு வந்து ஆடு தான் எனக்கு ரொம்ப விலை குறைந்த உணவாக இருந்துச்சு. அப்போ அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்த புதுசு, அவர் ரொம்ப ஏழையாக இருந்தார். அப்போ அன்றைய உணவில் வந்து ரொம்ப குறைவான செலவில் கிடைக்கிற உணவு வந்து ஆடு தான். நபிகள் சொல்லுவாங்க, எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய அண்டை வீட்டு பெண் வந்து ஒரு ஆட்டின் கால் குழம்பை தந்தால் அல்பமாக கருத வேண்டாம். ஏன்னா அன்னைக்கு ஆட்டின் கால் குழம்பு என்பது ரொம்ப அற்பமான உணவு, அதை தர்றாங்களே அப்படி அற்பமாக நினைச்சிடாதீங்கிறாங்க. இன்றைக்கி நமக்கு ஆட்டின் கால் குழம்பு என்னது, அது பெரிய உணவு. இன்றைய காலத்தை வச்சு பார்க்கக்கூடாது. நபிகள் நாயகம் காலத்தில் வந்து தங்கமே ரொம்ப மதிப்பு குறைந்ததாகத்தான் இருந்துச்சு. நபிகள் நாயகம் சொன்னாங்க, பெண்களே தர்மம் செய்யுங்கள், வளவுமென கொல்லிக்குன்ன, தங்க நகையாவது கொடுங்கன்னாங்க. நகையாவது கொடுங்க என்ன அர்த்தம், அது மதிப்பு கம்மி. ஒரு பேரிச்சம் பழமாவது கொடுத்து நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கிடுங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம், பேரிச்சம்பழம் மதிப்பு கம்மி. நகையாவது கொடுங்கன்னா என்ன அர்த்தம், நபிகள் நாயகம் வாழும்போது பெண்கள்கிட்ட வந்து நகை என்ன செஞ்சுது, அதிகமாக இருந்துச்சு, அது நகையாவது கொடுங்கன்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அப்போ நபிகள் நாயகம் காலத்தில் வந்து இந்த ஆடு என்பது அது ரொம்ப ஈஸியாக கிடச்சிது. அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கல்யாணம் முடிக்கும்போது ஒரு ஆட்டையாவது விருந்தா கொடுங்க, அது ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது தானே, அவர் ஏழையாக இருந்தார். அப்போ அன்றைய காலத்தில் ஏழையாக உள்ளவருக்கு எது ரொம்ப ஈஸியாக கிடைக்குமோ அதை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு வந்து விருந்தா கொடுக்க சொன்னாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பெரிய பணக்கார சஹாபி. இந்த கல்யாணம் முடிக்கும்போது அவர் ஏழை, ஹிஜ்ரத் வந்த புதுசு, எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தார். ரசூலுல்லாஹ் எவ்வளோ மகர் கொடுத்தீங்கன்னு கேட்பாங்க. ஒரு பேரிச்சம் கொட்டையளவு தங்கத்தை மகராக கொடுத்தம்பார். பின்னாடி அவர் என்ன செய்கிறார், பெரிய பணக்காரர் ஆகுறாரு. இந்த கல்யாணம் முடிக்கும்போது அவர் ரொம்ப ஏழையாக தான் என்ன செஞ்சார், இருந்தார். அந்த ஏழைக்கு அன்றைக்கு உள்ள ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற உணவு ஒரு ஆடு, அதை கொடுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு ஆடு தான் என்ன செஞ்சாங்க, ஜைனபுடைய கல்யாணத்தில் கொடுத்தாங்க. அதுதான் பெரிய விருந்தான செய்யப்பட்டது சொல்லப்பட்டது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு சொன்னதும் ஒரு ஆட்டையாவது கொடுங்கன்னாங்க. அது அன்றைக்கு உள்ள மதிப்பு குறைந்த ஒரு பொருள். நபிகள் நாயகம் ரொம்ப செலவு கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் மண்டப கல்யாணம் நீங்கள் போனீங்கன்னா என்ன ஆகும், மண்டபம்னா எதுக்கு பிடிக்கிறீங்க, 400-500 பேருக்கு பிடிக்கிறீங்க. 400-500 பேருக்கு மண்டபம் பிடிச்சா என்னவாகும், சாப்பாட்டை கூட்டுவீங்க. எப்படி நபிகள் நாயகம் சொன்னால் பரக்கத்தில் கிடைக்குமா? ஒரு மூமின் எப்படி யோசிக்கணும், குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மூமின்கள் எப்படி துவா செய்வாங்க, ரப்பனா ஜஅல்னா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின், இறைவா எங்கள் வாழ்க்கை துணைகளிலும் எங்களுடைய பிள்ளை குட்டிகளிலும் எங்களுக்கு கண் குளிர்ச்சி ஏற்படுத்துவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்களுக்கு எங்களை முன்னோடியாக ஆக்குவாயாக. ஒவ்வொரு மூமினும் எப்படி நினைக்கணும், அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறவனுக்கு வந்து நான் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும், நான் அல்லாஹ்காண்டி செய்யணும். ஆனால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், இந்த பாரு அந்த பாய் கரெக்டாக 5 வேளை தொழுகிறாரா இல்லையா, அவரை மாதிரி கரெக்டாக தொழுவுப்பா அப்படி சொல்கிற அளவுக்கு நாம் வாழணும். இப்ராஹிம் நபி துவா கேட்டாங்க, இறைவா வஜஅல்னி லிசான சிதுகின் ஃபில் ஆஹிரின், எனக்கு பின்வரக்கூடிய மக்களுக்கு என்னை பற்றிய நல்ல பேச்சை உண்டாக்கு. அவன் நான் ஏமாத்துக்காரன், திருடன், மோசடி பெருவழி இப்படி உண்டாக்கிறாத. அவர் ரொம்ப உறுதியானவர், அவர் நல்ல தொழுகையை கரெக்டாக தொழுவார், மார்க்கத்தில் பிடிப்பாக இருப்பார். அப்போது ஒரு மூமின் எப்படி ஆசைப்படணும், நாம் செய்கிற செயலை வந்து மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்புறம் நம்ம தௌஹீத் ஜமாத் என்ன சொல்கிறோம், இஸ்லாத்தில் எது சிறந்ததோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க, எடுத்துக்கிடுங்கிறோம். அப்போ இந்த மண்டப கல்யாணம் என்பது அது செலவை அதிகரிக்கக்கூடியது, அதை செய்யாதீங்க. செஞ்சால் கல்யாணம் கூடாது ஹராம்லாம் சொல்லலை, எது சிறந்தது, செலவு கம்மி தான் சிறந்தது. இப்போ ரமதான் மாதத்தில் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருக்கிறாரு, ரமதான் மாதத்தில் பகல் நோன்பு வைக்கிறாரு, பகல் நேரத்தில் சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா, கோடீஸ்வரன் பில் கேட்ஸ் முஸ்லீம் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், உலக பணக்காரர், எனக்கு உலகத்தை ஆந்த பணக்காரன், ஆனால் எனக்கு நான் மட்டும் என்ன செய்வேன், ரமதானுடைய பகல் நேரத்தை சாப்பிடுவேன்னு சொன்னால் அது வரம்பு மீறிய செயல் தானே. ரமதானுடைய பகல் நேரத்தில் சாப்பிடாமல் இருப்பது கட்டாய கடமை. திருமணத்தில் செலவு குறைவாக செய்வது சுன்னத்து, ரெண்டுக்கு அதுதான் வித்தியாசம். அது கட்டாய கடமை, இது என்னது சுன்னத்து. அப்போ பணக்காரங்களாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் திருமணத்தை வந்து ரொம்ப எளிமையாக செய்யுங்க. திருமணத்துக்கு வந்து பெண்ணுடைய தகப்பனார் வேண்டும், பொண்ணு வேணும், மாப்பிள்ளை வேணும், 2 சாட்சி வேணும், இதுதான் திருமணத்துக்கு போதுமானது. நீங்கள் வந்து அதிகபட்சம் எந்த அளவுக்கு சுருக்குறீங்களோ, 10 பேர் 20 பேர் 50 பேர் அந்த அளவுக்கு நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு பறக்கத்து. நீ ஒரு 100 பேர் அழைச்சி ஒரு ஆள் திருமணம் நடத்துகிறாரு, அதை விட 50 சிறந்தது, அதை விட 20 சிறந்தது. அப்போ விருந்து செலவு நாம் என்ன செய்யணும், குறைக்கணும்னு சொல்கிறோம். இந்த மண்டபம் என்ன செய்யும், அது வந்து உங்களுக்கு செலவு கூட்டி விட்டுரும். அது வந்து ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது. சில ஊர்களில் வந்து வீடு ரொம்ப குறுகு சந்தில் இருக்கும்,
10 பேர் 20 பேர் சாப்பாடோட கூட வசதி இருக்காது. அப்போ என்ன செய்வாங்க, ஒரு சின்ன மண்டபத்தை பிடிப்பாங்க. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறோம், அந்த ஜமாத்துடைய அந்த ஊர் கிளையில் விட்டுட்டோம், நீங்கள் பார்த்துக்கிடுங்க, அது நியாயமாக இருக்குது, அவங்க எளிமையாக நடத்துகிறாங்க, மண்டபம் வந்து ரொம்ப கம்மியான வாடகை இருக்குது, நிறைய பேர் அழைக்கலை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பிரச்சாரகர் போய் என்ன செய்வாங்க, அது குறைந்த செலவு நடத்தக்கூடிய திருமணமாக இருந்தால் நாம் வந்து அதுக்கு முன்மாதிரியாக இருக்கணும் என்பதற்காக பயானுக்கு போவாங்க. மண்டபத்தில் வச்சா ஜமாத் தஃப்தர் மட்டும்தான் வரும், பிரச்சாரம் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டாங்க. ஏன்னு சொன்னோம்னா சிறந்ததுக்கு தான் நம்ம பிரச்சாரம் பண்ணணும், சிறப்பில் குறைஞ்சது என்ன செய்யக்கூடாது, பிரச்சாரம் பண்ணக்கூடாது. அது என்ன கிடையாது, சரியானது கிடையாது என்பதற்காக நாம் வந்து மண்டபத்தில் திருமணம் நடத்தினால் மற்ற எல்லாமே மார்க்கத்துக்கு மாற்றமாக இல்லை, கரெக்டாக இருக்குது. ஆனால் திருமணம் மட்டும் நிறைய பேர் அழைச்சி நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா தௌஹீத் ஜமாத் என்ன செய்யும், தஃப்தரை கொடுக்கும், அதை ஒரு பிரச்சார களமாக என்ன செய்யாது, ஆக்காது. ஏன்னா கேட்பாங்கள்ல, என்னப்பா இது இவ்வளோ ஆடம்பரமாக நடத்துகிறாங்க, இவ்வளோ செலவு பண்ணுறாங்க, இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன செய்யாது, பதில் இருக்காது. ஆனால் அது பிரச்சார களமாக என்ன செய்ய மாட்டோம், பயன்படுத்த மாட்டோம் என்பது தௌஹீத் ஜமாத் முடிவெடுத்திருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் முகமது கௌஸ். என்னுடைய கேள்வி என்ன சொன்னால் மர்கஸ் சம்மந்தமான கேள்வி. இப்போ அந்த மர்கஸ் கட்டுறதுக்கு வந்து மக்களிடத்தில் பணம் வசூல் செய்யணும். வசூல் செய்து அந்த கட்டடத்தை கட்டின பிறகு 1வது தளமோ 2வது தளமோ இது பள்ளிவாசனுடைய விதியில் வராது. விதினா அந்த மாதவிடாய் பெண்கள் வரலாம், இல்லை அது பள்ளிக்கும் தடுக்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் இங்கே அனுமதி. சில பேர் 1வது தளத்தில் 2வது தளத்தில் உட்காந்து வியாபாரங்கள்லாம் பேசுகிறாங்க, இது பள்ளி வராதுங்கிறதுக்காக. மக்களிடத்தில் வந்து உங்கள் சதகத்துல் ஜாரியா, நீங்கள் மௌத்தா போனது கூட, மௌத்தா போன பிறகு கூட உங்களுக்கு இதுலேருந்து நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற பேரை நம்ம வசூல் பண்ணி கட்டடம் கட்டுறோம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது கிடைக்குமா நன்மை, இல்லை நம்ம போய் சொன்ன மாதிரி ஆகிடுமா? இது சரியான வழக்கத்தை. கேள்வி என்னன்னு கேட்டோம்னா, இப்போ நம்ம தௌஹீது பள்ளிவாசலில் கட்டுறோம், பள்ளிவாசலில் கட்டும்போது 2-3 மாடிகளில் கட்டும்போது மேல்தளம் வந்து மதரசான்னு வைப்போம், கீழ்த்தளம் வந்து தொழுகை பள்ளி, மேல்தளம் மதரசா, இது வந்து ஜமாத்துடைய அலுவலகம், இப்படி நாம் வைப்போம். அப்போ மக்கள்கிட்ட வந்து தொழுகை பள்ளி என்று நாம் வசூல் செய்துவிட்டு அவங்க பள்ளிவாசலுக்கு என்ன செய்ய தர்றாங்க, தந்த பிறகு நாம் மதரசா அலுவலகம் இப்படிலாம் நாம் அமைக்கிறோமே, இது சரியான்னு கேட்குறாங்க. பொதுவாக வந்து நாம் தௌஹீத் பள்ளிவாசல்களை வந்து மக்கள்கிட்ட வசூல் பண்ணும்போது எல்லாம் சொல்லி தான் கேட்போம். எப்படி சொல்லி கேட்போம், நம்முடைய பள்ளிவாசலில் வந்து நாம் 3 தளங்களாக கட்ட போகிறோம், தளங்களில் வந்து மதரசா வைக்க போகிறோம், அதே மாதிரி ஜமாத்துடைய மற்ற பணிகளுக்கு ஒரு இடம் வைக்க போகிறோம், எல்லாத்தையும் சொல்லி தான் மக்கள்கிட்ட கேட்போம். தொழுகை பள்ளி நம்ம சொல்லுவோம், என்ன செய்ய போகிறோங்கிறது நம்ம ஜமாத் என்ன செய்வாங்க, மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. இந்த பள்ளிவாசலில் வந்து பெண்கள் மதரசா நடக்கும், அதே மாதிரி காலை மாலை குழந்தைகள் மதரசா நடக்கும், பெண்களுக்குரிய பயான் நடக்கும், ஜமாத்து சமூக பணிகள் இந்த பள்ளியை மையமாக கொண்டு நடக்கும், இப்படி சொல்லி தான் நம்ம கேட்போம். மக்கள் சொல்லி தான் என்ன செய்வாங்க, தருவாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் என்ன நடந்துச்சுன்னா, அங்கே விளங்கிட்டோம் வச்சுக்கிடுங்க, இங்கே நாம் புரிஞ்சுக்கலாம். நாம் மதீனாவுடைய பள்ளியை வந்து மஸ்ஜிது நபவின்னு சொல்லுவோம், நபியுடைய பள்ளி. நபியுடைய பள்ளி என்ன அர்த்தம், நபியுடைய சொந்த காசில் வாங்கின பள்ளி. அங்கே வந்து என்ன கிடையாது, வேறு யாருடைய காசும் கிடையாது. நபிகள் நாயகம் அது சொந்த காசை கொடுத்து அந்த இடத்த என்ன செஞ்சாங்க, வாங்கினாங்க. 2 அனாதை சிறுவர்களுக்கு உரிய இடமா இருந்துச்சு. அவங்க நாங்கள் ஃப்ரீயாக தர்றோன்னாங்க, ஃப்ரீயாலும் தரக்கூடாது, நான் காசு தர்றேன், என் காசு இருந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அந்த பள்ளிவாசலை வாங்கி அவங்க பள்ளிவாசல் அமைக்கிறாங்க. ஒட்டுமொத்த பள்ளியுமே யாருடைய பள்ளி தான், நபிக்கு சொந்தமான பள்ளி. அப்போ நபி தான் குடும்பத்துக்கு கொண்டு போயிட மாட்டாங்க. அது நபிகள் நாயகம் நபியாகவும் ஆட்சி தலைவராகவும் இருந்த காரணத்தினால அந்த பள்ளியில் உள்ள எல்லா நிர்வாகத்தையும் யார் பார்த்தாங்க, நபிகள் நாயகம் பார்த்தாங்க. இப்படி நபிகள் நாயகம் காலத்தில் நீங்கள் ஹதீஸ்களில் பார்க்கலாம், திண்ணை சஹாபாக்கள் எங்கே தங்கியிருந்தாங்க, பள்ளிவாசலாம் என்ன செஞ்சாங்க, தங்கியிருந்தாங்க. பள்ளிவாசல் அவங்க தங்கக்கூடிய இடம், அவங்களுக்கு வேறு எதுவுமே இடம்லாம் கிடையாது, அவங்க சாப்பிட்றது வைக்கிறது. அவள் பள்ளிவாசல் தங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து கடிதங்கள் ஏற்படும், குளிப்பு கடமை உள்ளவங்களாம் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. பள்ளிவாசல் தங்குறாங்க, நைட்டு இரவு தங்குற பள்ளிவாசல் தானே, அப்போ அவங்க அங்கே தங்கியிருந்தாங்க. நீங்கள் ஹதீஸ்களில் பார்க்கலாம், பள்ளிவாசலில் வந்து அபிசீனிய வீரர்கள் என்ன செய்வாங்க, வீர விளையாட்டு விளையாடுவார்கள். நபிகள் நாயகம் வீட்டில் இருந்து ஹிஜாபுடைய சட்டம் இறங்கிறதுக்கு முன்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கண்ணமும் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணமும் சேர்த்து வைத்துக்கொண்டு அந்த வீர விளையாட்டை என்ன செய்தார்கள், தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து ரசித்தார்கள். பள்ளிவாசல் அபிசீனிய வீரர்கள் விளையாடுனாங்கன்னு வரும். நீங்கள் புகாரில் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலுக்குள்ளே நபிகள் நாயகம் நாய் வந்துட்டு போகும்லாம் இருக்கும். இது என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, பள்ளிவாசல் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இடமும் பள்ளிவாசலாக சொல்லப்படும். பள்ளிவாசலுடைய கேட்டு, பள்ளிவாசலுடைய வளாகம்,
நபிகள் என்ன செய்வாங்கன்னா, அஸ்ஹாபு சுஃபா திண்ணை சஹாபாக்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்க தங்க இடம் இல்லைன்னு சொன்னோன்னே பள்ளிவாசலில் ஒரு பகுதியை விலைக்கு இங்கே நீங்கள் தங்கிக்கிடுங்க. அது பள்ளிவாசல் சேர்ந்த இடம் தான். அந்த இடம் வந்து தொழுகை பள்ளியோட ஹுக்கும் கிடையாது. பள்ளிவாசல் ஒட்டி இருந்ததுனால அவங்க தங்கிடுவாங்க. அங்கே அவங்க துணிமணி எல்லாம் வச்சுக்கிடுவாங்க. அவங்களுக்கு கலிதமானா கூட அங்கே தான் அவங்க அங்கே வெளியே போய் குளிச்சுட்டு வந்துக்கிடுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ரமதான் மாதத்தில் பள்ளிவாசலில் தனக்கென்று ஒரு அறை எடுத்துக்கொண்டார்கள். பள்ளிவாசல் என்ன செஞ்சாங்க, நீங்கள் ஹதீஸ்களில் பார்க்கலாம். ரமதான் மாதம் என்ன செஞ்சாங்க, அவங்க சொந்த இடமா இருந்ததுனால தனக்கென்று ஒரு அறை என்ன செஞ்சுக்கிடுவாங்க ஏற்படுது. அது பள்ளியோட ஹுக்கும் கிடையாது. அங்கே தான் என்ன செய்வாங்க, ரசூல்லா மனைவியோடு இருப்பாங்க. ரசூல்லா வந்து பள்ளிவாசல் கட்டிய பிறகு பள்ளிவாசலை ஒட்டி தன்னுடைய வீட்டை அமைச்சுக்கிட்டாங்க. இது மெஹராப்னு வச்சுக்கிடுங்க. இந்த வழியாக உள்ளே போனால் ஆயிஷாவுடைய வீடு அப்படி தான் இருந்துச்சு. ரசூல்லா பள்ளிவாசலில் இருப்பாங்க. ஆயிஷா வீட்டிலேருந்து ரசூல்லாவுக்கு தலைவாரி விட்டாங்க. நீங்கள் ஹதீஸ்களில் பார்க்கலாம். ரசூல்லா பள்ளிவாசலில் இருப்பாங்க. வீட்டிலேருந்து தலைவாரி விடணும்னா என்ன அர்த்தம், கதவை திறந்தா வீடு. அந்த மாதிரி தன்னுடைய வீட்டை அமைச்சுக்கிடுவாங்க. பள்ளிவாசலோடு சேர்ந்து தான் வீடு. ஆனால் ரசூல்லாவுடைய குடும்ப வாழ்க்கையெல்லாம் வீட்டில் தான் இருக்கும். ஆனால் எப்படி தான் இருக்கும், கதவை திறந்தா அது என்னது, வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய மனைவிமார்களுக்கு ரசூல்லா தன்னுடைய வீட்டை அமைத்து கொண்டார்கள். பள்ளிவாசல் தங்க ஒரு பெண்ணு தங்க வேண்டிய நிலைமை ஏற்படுதா, அது தொழுகை பள்ளியாக பயன்படுத்துவாங்க. ஒரு ஆள் தங்குற வசதி வேணும்னு சொன்னோம்னா அந்த இடத்த கொஞ்சம் மஸ்ஜித் பள்ளிவாசல் கிடையாது, இங்கே நீங்கள் என்ன செஞ்சுக்கிடுங்க, தங்கிக்கிடுங்க. அது மாதிரி அபிசீனிய வீரர்கள் என்ன செய்வாங்க, பள்ளிவாசல் வளாகத்தில் விளையாடியே தான் பள்ளிவாசல் வருது, பெரிய இடம். அந்த பள்ளிவாசல் வளாகத்தில் விளையாடுவாங்க. நாய் பள்ளிக்குள்ளே வந்து போச்சுன்னா பள்ளிக்குள்ளேலாம் வராது, அந்த பள்ளிவாசல் வளாகத்தில் வந்து என்ன செய்யும், அது ஓடும். அப்போ நம்ம இன்றைக்கி ஒரு பள்ளிவாசலில் வளாகத்தில் மீட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. எங்கெங்கே மீட்டிங் நடக்குது, பள்ளிவாசல் நடக்குதுன்னு சொல்லுவோம். பள்ளிவாசல் நடக்காது, வளாகத்தில் என்ன செய்யும், நடக்கும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தொழுகை பள்ளியில் சில தேவைகளுக்கு என்ன செய்கிறாங்க, திண்ணை சஹாபாக்களுக்கு ஒரு பகுதியை ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. ஜனாசா தொழுகைக்குன்னு ஒரு பகுதியை ஒரு ஹதீஸ்கள் நீங்கள் பார்க்கலாம். பள்ளிவாசலில் ஜனாசா தொழுகைக்கும் பகுதியில் ஒரு பெண் அந்த விபச்சாரம் செய்த பெண்ணுக்கு கல்லறி தண்டனை நிறைவேற்றப்பட்டது ஹதீஸில் வரும். ஒரு அம்மா ரசூலா அது விபச்சாரம் பண்ணிடுவாங்க, திருமணமான பெண்ணு, அவங்களுக்கு கல்லறி தண்டனை நிறைவேற்றுவாங்க. அது எங்கே நிறைவேற்றுவாங்க, பள்ளிவாசலில் ஜனாசா தொலை வைக்கக்கூடிய இடத்தை என்ன செய்வார்கள், நிறைவேற்றுவார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பள்ளிவாசல் சில நேரங்களில் சுய தேவைகளுக்காண்டி அங்கே என்ன செஞ்சுக்கிடுவாங்க, ஒரு எல்லையை போட்டுக்கிடுவாங்க. அந்த எல்லையை போட்டோம்னா அந்த இடம் என்ன செஞ்சிடும், ஒரு குறிப்பிட்ட பெண்ணுக்கு தங்குமிடம் ஆயிரும், சஹாபாக்களுக்கு தங்க, அது பள்ளின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு எந்த ஹுக்கும் வராது, பள்ளிவாசலுடைய ஹுக்கும் என்ன செய்யாது, வராது. அவங்களுக்கு அந்த தங்கும் இடத்தை என்ன செஞ்சுருக்காங்க, ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அது அவங்க இறந்து போயிட்டாங்க வச்சுக்கிடுங்க, அந்த திரும்ப அந்த இடத்த என்ன செஞ்சு விடுவாங்க, பள்ளிவாசலோடு சேர்த்துக்கிடுவாங்க. நபிகள் நாயகம் காலத்தில் வந்து ரசூல்லாவுடைய வீடாக இருந்து இன்றைக்கி என்ன செஞ்சிடுச்சு, இடங்கள் பள்ளிவாசல் ஆகிடுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல இறந்து போனாங்களோ அங்கே மட்டும்தான் என்ன செஞ்சுருக்காங்க, ரசூல்லாவுடைய கபூர் இருக்குது. மற்ற மனைவிமார்களுடைய வீடுகளில் இப்போ எதுக்குள்ளே வந்துடுச்சு, பள்ளிவாசலுக்குள்ளே வந்துடுச்சு. ரசூல்லா வாழும்போது பள்ளி கிடையாது, வீடு. இன்றைக்கி அது என்ன செஞ்சிடுச்சு, பள்ளிவாசலுக்குரிய ஹுக்குமில் வந்துடுச்சு. அப்போ நாம் ஒரு பள்ளிவாசல் கெட்டும் போது மக்கள் பள்ளிக்கு தான் தர்றாங்க, அவங்களுக்குரிய கூலி கண்டிப்பாக அது உண்டு, அது அழிந்து போகாது. அது மௌத்துக்கு பிறகு அந்த இடம் அங்கே தான் இருக்கும், அது யாரும் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. ஆனால் நம்ம சமூக சேவைகளுக்காக பெண்கள் மதரசா நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது பெண்கள் மாத விலக்கு செய்யக்கூடாது, பள்ளிக்குள்ளே வரக்கூடாது. அப்போ நாம் என்ன செய்கிறோம், இது மட்டும்தான் தொழுகை பள்ளி, இது என்ன கிடையாது, தொழுகை பள்ளி கிடையாது, அங்கே யாரும் என்ன செய்யலாம், வந்து சென்று கொள்ளலாம். அப்படி நாம தான் தீர்மானிக்கணும். நாம் தீர்மானிக்கும் பொழுது நம்முடைய நியத்து தான் பள்ளிவாசல் அங்கீகரிக்கப்படுது. இப்போ நீங்கள் ஒரு பள்ளிவாசல் கட்டுறீங்க, இடம் பத்தலை, இடிச்சிட்டு இன்னொரு இடத்துக்கு கட்டினே வச்சுக்கிடுங்க, இதுக்கு பள்ளிவாசல் ஹுக்கும் இல்லாமல் போயிடும். அல்லாஹ்வால் புனிதமாக்கப்பட்ட பள்ளிகளை மட்டும்தான் நாம் எல்லையை மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது. இப்போ காபத்துல்லா இருக்கா இல்லைங்களா, இது அல்லாஹ்வால் புனிதமாக்கப்பட்டாச்சு. இப்ராஹிம் நபி துவா செஞ்சு கஅபா புனிதம் ஆயிடுச்சு. இது நம்ம கஅபாவை இடித்தாலும் நாம் தவாஃப் எங்கே தான் போய் பண்ணணும், அங்கே தான் போய் பண்ணி ஆகணும், அதை எவனும் மாற்ற முடியாது. அங்கே எவன் எந்த ஷிர்க்கு வச்சாலும் அவன் தான் குற்றவாளியை தவிர நாம் போய் அங்கே போகிறது எவனும் தடுக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் அதை புனிதமாக்கிட்டான், நிர்வாகி அல்லாஹ் அதுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறனால அங்கே வந்து ஒரு ஷிர்கான காரியம் காபத்துல்லாஹ் சிலையை வச்சுட்டாங்க. நான் அங்கே போய் தொழுதேன்னா நம்ம பள்ளின்னு தீர்மானிச்சோமா இல்லைங்களா, அங்கே ஒரு சிலை இருந்தால் நம்ம உள்ளே போகக்கூடாது. காபாவில் சிலையே இருந்தாலும் சரி அவங்க போய் தொழுதுக்கலாம், வச்சவன் தான் குற்றவாளியை தவிர அங்கே வந்து அல்லாஹ்வால் புனிதமாக்கப்பட்ட இடமா இருக்கனால அங்கே எவனும் என்ன செய்ய முடியாது, நாம் அங்கே போகிறது எவனும் தடுக்க முடியாது, அது குற்றமாக ஆகாது. மதீனாவும் அப்படி தான், அது புனிதமாக ஆக்கப்பட்டாச்சு, எல்லைகள் வரையறுக்கப்பட்டாச்சு. அதை வந்து மதீனா பள்ளியை இப்போ இடித்தாலும் சரி,
இன்னொரு இடத்த மதீனா பள்ளின்னு சொல்லக்கூடாது. அங்கே போய் தொழுதா நன்மை, கட்டிடமே இல்லாட்டாலும் அந்த இடத்துல தொழுதா நமக்கு நன்மை. பைத்துல் மக்தஸ் இருக்குது, முஸ்லீம்களுடைய சிந்தனையிலிருந்து மறக்கடிக்கப்பட்ட ஒரு புனித தலம். யூதருடைய சதி வலையானால் நம்ம எல்லாமே மக்கா மதீனா மட்டும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு இன்னொரு புனித தலம் எழுது பைத்துல் மக்தஸ். அது மிக சிறந்த ஒரு பள்ளிவாசல். அதுவும் அல்லாஹ் புனிதமாக்கிட்டான். அதை இடித்தாலும் சரி, அதுதான் புனித தலம். அந்த இடத்துல போய் தொழணும். மனிதர்களாக நாம் பள்ளின்னு சொல்கிறோம் பாருங்க, நாம் எவ்வளோ வரையறுக்கிறோமோ அந்த நாம் அது பள்ளிக்குரிய ஹுக்குமு கொடுக்குற வரைக்கும், நம்ம சட்டம் கொடுக்குற வரைக்கும் அது பள்ளிவாசல். நமக்கு இந்த இடம் பத்தலை, இதை இடிச்சுட்டு வேறு இடத்த கட்டி இதை பள்ளின்னு வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் அதுதான் பள்ளி. அங்கே நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த பள்ளிக்குரிய ஒழுக்கங்களை நம்ம பேணிக்கொள்ள வேணும். இப்போ வீட்டிலேயே நபிகள் நாயகம் காலத்தில் வந்து வீட்டில் பள்ளி அமைச்சுக்கிடுவாங்க பெண்கள் தொழுவதற்கு. எப்படி முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து அவங்க ஒரு பூஜை அறைன்னு வைக்கிறாங்களா இல்லையா, அது மாதிரி நபிகள் நாயகம் காலத்தில் என்ன செய்வாங்க, வீட்டில் வந்து ஒரு இடத்த ஒதுக்கி இது பள்ளிவாசல் அப்படி வச்சுக்கிடுவாங்க. அந்த இடத்துக்குள்ள நீங்கள் போனால் அந்த ஒழுக்கங்கள் நீங்கள் என்ன செய்ய பேணணும். அந்த இடம் நெருக்கடியாக இருக்குது, சரி இதை மாற்றிட்டு இன்னொரு இடத்துல நம்ம வச்சுக்கிட்டோம் என்ன செஞ்சுக்கலாம், வைத்துக்கொள்ளலாம். அப்போ ஒரு இடத்த பள்ளிவாசலுக்கு கட்டி விட்டு சில தேவைகளுக்காக சில பகுதிகளை நாம் வந்து ஒதுக்குறோம் வச்சுக்கிடுங்க, அது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. நபிகள் அப்படி என்ன செஞ்சுருக்கிறாங்க, நபிகள் நாயகத்துடைய நிர்வாகத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்போ நம்ம மக்கள்கிட்ட பள்ளிவாசலுக்கு வாங்குகிறோம், வாங்கி கொண்டு பெண்கள் வந்து மேலே பெண்கள் மேசா வைத்துக்கொள்வோம், கீழ்த்தளம் தான் பள்ளி, அது கீழ்த்தளத்தை பெண்கள் மேசா வச்சுக்கிடுவோம், மற்ற தேவைகளை பயன்படுத்திக்கிடுவோம், மேல்தளம் தான் பள்ளி, அது ஒரு பள்ளியிலேயே ஒரு தடுப்பை வைத்துக்கொண்டு இதுக்கு அந்த போல் மற்ற தேவைகளுக்கு உள்ளது, இது வந்து நம்ம பள்ளிவாசல் தொழுகைக்காண்டி உள்ளது. அப்போ எல்லாரும் சேர்ந்து எதை பள்ளிவாசல் என்ற எல்லையாக நம்ம வரையறுக்கிறோமோ அந்த இடத்துக்கு தான் அந்த ஒழுக்கங்களை பேணிக்கணும். குளிப்பு கடமையோடு போகக்கூடாது, மாத விளக்காக உட்காரக்கூடாது. இப்போ நீங்கள் சுன்ன ஜமாத் பள்ளிவாசல்கள் வச்சுக்கிட்டீங்க, நிறைய ஊர்கள் நான் பார்த்துருக்குறேன். கீழே வந்து சங்கங்கள் வைத்திருப்பாங்க. சங்கங்கள்னால் எல்லாரும் ஊர் கமிட்டி பேசுகிறதுக்கு. மேல்தளம் என்ன செஞ்சுருப்பாங்க, பள்ளி வச்சுருப்பாங்க. அல்லது சைடு தான் என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு பெரிய இடத்த கட்டி மற்ற தேவைகளுக்காண்டி வைத்திருப்பார்கள். அங்கே எல்லாம் என்ன செய்வாங்க, வந்து போவாங்க. இந்த மாதிரி உள்ள பழக்கம் வந்து நபிகள் நாயகம் காலத்துலேருந்து என்ன செய்யுது, உள்ள ஒரு பழக்கம் தான், அது தப்பு கிடையாது. அப்போ மக்கள்கிட்ட வந்து பள்ளிவாசலுக்கென்று வசூல் செய்து சமூக சேவைக்காக நாம் வந்து ஒரு இடத்த வந்து ஒரு தேவைக்கு ஒதுக்குறோம் வச்சுக்கிடுங்க, அது தப்பு கிடையாது. தாராளமாக செஞ்சுக்கலாம், ஒதுக்கி கொள்ளலாம். அது சில நேரங்களில் நம்ம தேவைப்படும் போது பள்ளிவாசல் ஹுக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதை கொண்டு வந்தும் கொள்ளலாம். நபிகள்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அப்படி நடந்திருக்கிறாங்க. அதனால் இது மார்க் அடிப்படை என்ன கிடையாது, குற்றம் கிடையாது. நம்ம தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம். நம்முடைய ஜமாத்து மக்களுடைய சுய தேவையை கருதி அந்த மக்கள் தான் தர்றாங்க, அந்த மக்களுக்குரிய சேவைக்காக நாம் ஒரு பகுதியை ஒதுக்குவது நம்முடைய சுய காரியத்து கிடையாது. உங்கள் வீட்டுக்காக நீங்கள் ஒதுக்கிடக்கூடாது, மக்கள் தேவைக்கு என்ன செஞ்சுக்கலாம், ஒதுக்கி கொள்ளலாம். அதனால் என்ன கிடையாது, குற்றம் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜகாத்தை பற்றி இப்போ மனைவி வந்து திருமணத்தின் போது பெண் வீட்டாரையும் சரி கணவன் வீட்டில் இருந்து நகை போடுறாங்க. இப்போ அது ஜகாத் கொடுக்கணும்னா பெண் மேலே தான் கட்டணும். இப்போ அந்த கணவனுக்கு கடமை கிடையாது. பெண் கொடுக்கலன்னா ஜகாத்து, மனம் இருந்தால் கணவன் கொடுத்தாங்கன்னா கொடுக்கலாம், இல்லைன்னா நகையை விட்டு தான் கொடுக்கணும் அப்படின்றது. அந்த விதத்தில் கணவனுக்கு கடன் இருந்து அந்த கடனை வந்து இந்த மனைவி ஜகாத் மூலமா அடைக்கிறதுனால அடைக்கலாமா, அதுக்கு ப்ரூஃப் இருக்கா குர்ஆன் ஹதீஸ்ல? சில ஆளுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, உழைப்பது மட்டும்தான் வருமானம் நினைக்கிறாங்க. உழைப்பது மட்டும் வருமானம் கிடையாது. உங்களுக்கு அன்பளிப்பாக ஒரு ஆள் 1 லட்ச ரூபா தர்றாரு, அதுவும் உங்களுக்குரிய வருமானம் தான். ஒரு புதையல் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, அதுவும் உங்களுக்குரிய வருமானம் தான். வருமானம்னா ஹலாலான வழியில் நமக்கு சொந்தமாகக்கூடிய அனைத்து செலவும் என்னது தான், நமக்குரிய வருமானம் தான். ஹராமில் சம்பாதிச்சு அது வருமானம் தான், ஹராம் செய்யக்கூடாது. ஹலாலான வழியில் அன்பளிப்பு, அது மாதிரி ஒரு புதையலாக கிடைப்பது, கையால் உழைப்பது, வாரிசு உரிமை அடிப்படையில் கிடைப்பது, நமக்குரிய பொருளாகிட்டுன்னு வச்சுக்கிடுங்க, அது நமக்கு வருமானம். அதுக்கு நாம் என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். ஏன்னா குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஹுதுமின் அம்வாலியும் சதக்கா. சதக்கான்னு வந்தால் ஜக்காத்தை குறிக்கக்கூடிய வாசகம் தான். அவருடைய செல்வங்களிலிருந்து தர்மங்களை எடுப்பீராக, ஜக்காத்தை எடுப்பீராக அல்லாஹ் எடுன்னு உத்தரவு போட்டதுனால இது எதை தான் குறிக்கும், கடமையான ஜக்காத்தை தான் இது என்ன செய்யும், கொடுக்கும். அப்போ நமக்குன்னு ஒரு செல்வம், ஒரு பெண்ணுக்கு உரிய ஜக்காத் ஆகிட்டுன்னு வச்சுக்கிடுங்க, அதுக்கு அவங்க நிறைவேற்றணும். நபிகள் நாயகம் காலத்தில் வந்து ரசூலுல்லாவை சந்திப்பதற்கு ஒரு அம்மா வர்றாங்க, தன்னுடைய மகளோடு வர்றாங்க. அந்த மகளுடைய கையில் வந்து 2 நல்ல தடிமனான தங்க காப்புகள் இருக்குது. நபிகள் நாயகம் கேட்குறாங்க, இதுக்கு வந்து ஜக்காத்தை கொடுத்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அம்மா இல்லைங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, இது வந்து சிவாரைனி மின்னார், நரகத்துடைய 2 தங்க காப்பு அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அம்மா தான் சொல்கிறாங்க, ஒரு தங்க காப்பு மகளுடைய சின்ன மகள் அவங்களுடைய கையில் தங்க காப்பு கிடக்கும்போது ஜக்காத்து கொடுக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது, அந்த பெரியவங்க தான் பிள்ளை கையில் போட்டிருக்காங்க, அவங்க செல்வம் தான். அப்போ நீ ஜக்காத்து கொடுக்காட்டா அந்த நரகத்துடைய தங்க காப்புங்கிறாங்க. உடனே இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, 2 காப்பையும் கழட்டி அல்லாஹ் தூதரே ஜக்காத் என்ன மொத்தத்தையுமே நான் செஞ்சிடுறேன்,
அல்லாஹ்காண்டி தந்துடுறேன் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க இறையச்சமுடைய ஒரு பெண்ணாக இருந்தாங்க. அப்போ நபிகள் நாயகம் காலத்தில் பெண்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்க நகைகளுக்கு அவங்க செல்வத்துக்கு ஜக்காத்து கொடுத்துருக்குறாங்க. மனைவியுடைய செல்வத்துக்கு கணவன் கொடுக்கணும் கட்டாயம் கிடையாது. மனைவியுடைய சொத்துக்கு மனைவி தான் கொடுக்கணும். கணவன் தரக்கூடிய அன்பளிப்புகளில் இருந்து மிச்சம் பிடிச்சவங்க கொடுத்தா அவங்க கடமை நீங்கிடும். ஆனால் கொடுக்க வேண்டிய யார் தான், அவங்க தான் கணவன் சொத்துக்கு கணவன் கொடுப்பாரு, மனைவி சொத்துக்கு மனைவி கொடுப்பாங்க. அவங்கவுங்க சொத்துக்கு அவங்கவுங்க கொடுக்கணும். இப்போ கேள்வி என்ன, கணவன் வந்து ஏழ்மை நிலையில் இருக்கிறான், மனைவி வந்து செல்வ நிலையில் இருக்கிறாங்க. இப்போ அந்த ஜக்காத்தை கணவனுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் இல்லை அல்லாஹ்வுடைய அச்சமனை செய்யணும் இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு உரையாற்றுறாங்க. யா மாஷரன் நிசா தசத்தக்ன இன்னி உரீத்துக்குன்ன அக்ஸராகலின்னார், பெண்களே நீங்கள் அதிகம் என்ன செய்யுங்க, தர்மம் செய்யுங்கள், உங்களை நான் வந்து நரகத்தில் அதிகமாக கண்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு அம்மா கேள்வி கேட்குறாங்க, நாங்கள் ஏன் நரகத்துக்கு போகணும்னு கேட்டோம்னா ஷிர்க் வச்சதுனால இல்லை, அவங்க வந்து ஷிர்க்கெல்லாம் சில பாவங்களை பெண்கள் அதிகமாக செய்கிறாங்க. நீங்கள் வந்து கணவனுக்கு மாறு செய்கிறீர்கள், அதிகமாக சபிக்கின்றீர்கள், அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, நரகத்துக்கு போகிறீங்க நபிகள் சொன்னாங்க. அந்த தண்டனைக்கு காலம் முடிஞ்சு அவங்க சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க, அல்ல நான் ஷிர்க் வைக்காமல் மௌத்தா போனான். அப்போ அதனால் பெண்கள் நரகத்தில் அதிகமாக பார்த்தேன்னு சொல்லி இந்த காரணம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் இப்படி எச்சரிக்கை பண்ணவுடனே ரசூலுல்லாஹ் காலத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவி பேர் ஜைனப், அது மாதிரி இன்னொரு சஹாபியுடைய மனைவி அவங்க பேர் ஜைனப். ஜைனப் என்ற பெயர் கொண்ட 2 பெண்கள் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வந்து தர்மம் செய்ய சொன்னாங்க, நரகத்தோடு தப்பிக்கணும், நாம் தர்மம் செய்யணும், வீட்டில் உள்ள அவங்க நகையை எடுத்துகிட்டு என்ன செய்கிறாங்க, தர்மம் கொடுக்கறதுக்கான போகும்போது 2 பேருடைய கணவன்மாருமே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் மனைவிட்ட கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, நானே வந்து ரொம்ப ஏழையாக இருக்கிறேன், இந்த மனைவி மூலம் பிறந்த குழந்தைங்க மற்ற மனைவி மூலம் பிறந்த குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் செலவு பண்ண வேண்டிய கடமை எனக்கு இருக்குது, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு அந்த காசை கொடுங்கங்கிறாங்க, எனக்கு தர்மமாக கொடுங்கங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு சைனப் இருக்காங்களா இல்லையா, அவங்க கணவரும் அப்படி கேட்குறாங்க. அப்போ இவங்க நம்ம கணவருக்கு நாம் கொடுத்தா அந்த காசு திரும்ப நமக்கு தான் செலவாகும், அந்த கணவருக்கு கொடுத்தோம்னா கணவர் யாருக்கு செலவு பண்ணுவார், மனைவி பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுவார், நாமே இதை சாப்பிட்ற மாதிரி ஆயிருமே. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டு வருவோம் நினைச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்க வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் தர்மம் செய்ய சொன்னீங்க, நான் தர்மம் செய்வதற்காக நான் எடுத்துக்கொண்டு வரும்போது என்னுடைய கணவரே தர்மத்தை கேட்குறாரு, கணவருக்கு நான் கொடுக்கலாமா அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்கள் கணவருக்கு அவர் ஏழையாக இருக்கும்போது தர்மம் செஞ்சீங்கன்னா உங்கள் 2 கூலி இருக்குது. ஒரு கூலி என்ன கூலி, நீங்கள் வந்து சொந்தத்தை ஆதரித்த கூலி, இன்னொன்று வந்து தர்மம் செஞ்ச கூலி என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ உண்மையிலேயே ஒரு கணவர் மனைவி இதில் 2 பல படிப்படிகள் இதில் இருக்குது. நபிகள் நாயகம் காலத்தில் வந்து எந்த ஒரு சஹாபியுமே மனைவி சொத்தில் கை வைக்கலை. மனைவி பெரிய கோடீஸ்வரியாக இருந்தாலும், ஒரு பேச்சுக்கு கோடீஸ்வரியாக இருந்தாலும் கூட மனைவிக்கு உழைத்து கொடுக்க வேண்டிய கடமை யாருக்கு தான் இருக்குது, கணவனுக்கு தான் இருக்குது. நீ தான் கோடீஸ்வரியாக இருக்கீல சொத்தை கொடுன்னு தான் கேட்கல. இவங்க மனைவிட்ட கேட்காம மனைவி சொத்தில் கை வைக்காம தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு தன்மானமுடைய சமுதாயமாக ரசூலுல்லாஹ் உருவாக்கின சமுதாயம். இப்போ நம்ம சமுதாயத்தை நம்ம எப்படி இருக்க நம்ம யோசித்துக்கணும். அப்போ மனைவி சொத்தை வந்து மனைவி தான் நிர்வாகம் பண்ணக்கூடிய பொறுப்பில் இருந்தாங்க. அப்போ இவர் வந்து நபிகள் நாயகம் காலத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, மனைவி சொத்தில் கை வைக்கல, மனைவிட்ட யாசகம் கேட்குறாங்க, எனக்கு போடுமாங்கிறாங்க. அப்போ அந்த அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கணவன் ஏழையாக இருக்கும்போது அவனுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், தர்மம் செஞ்சால் 2 கூலி கிடைக்குங்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே உங்கள் கணவர் வந்து வறுமையில் இருக்கிறாரு, உங்கள் சொத்தில் கை வைக்காத ஆளாக இருக்கிறாரு, அப்போ நீங்கள் வந்து அந்த வறுமைக்காக நீங்கள் கொடுப்பது ஜக்காத்தில் உங்களுடைய சொத்தாக இருக்கணும். உங்களுடைய சொத்தாக இருந்து நீங்கள் அவர் வறுமையில் இருக்கும்போது நீங்கள் அவருக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னோம்னா அது வந்து என்ன செய்யும், அது உங்களுக்கு ஜக்காத்துடைய கூலி கிடைக்கும். இது மார்க்க தப்பு கிடையாது. ஆனால் அல்லாஹ்வை அஞ்சிக்கணும். விளங்குச்சிங்களா? இதில் வந்து ஏமாத்து வேலை இருந்துடக்கூடாது. உண்மையிலே கணவர் வந்து ஏழையாக இருக்கணும். அவர் வந்து என்ன செய்யணும், ஏழையாக இருந்து ஜக்காத்தை பெறுவ அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா, ஜக்காத்தை பெறுவ தகுதியான லிஸ்ட்டு, ஏழையாக இருக்கணும், கடன்பட்டவங்களாக இருக்கணும், அந்த மாதிரி லிஸ்ட்டில் இருந்தாங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு செல்வ வசதியை தந்திருந்தால் உங்கள் கணவனுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக அதை கொடுக்கலாம். அது ஜக்காத்தாக இருந்தாலும் கொடுக்கலாம், தர்மமாக இருந்தால் என்ன செய்யலாம் கொடுக்கலாம். அது மார்க்கத்தில் என்ன செய்யப்பட்டது கிடையாது, தடுக்கப்பட்டது கிடையாது. ஆனால் இதில் வந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மனோவிச்சையை பின்பற்றிடக்கூடாது. கணவர் ஏழையாக இல்லாமல் தகுதியானவராக இல்லாமல் அவருக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கிடுங்க, அது ஏமாற்று வேலையாயிரும். உண்மையிலே தகுதி உள்ளவராக இருந்தால் என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்து கொள்ளலாம். அவசியம் போடலன்னு வரேன் நான். இப்போ
வந்து நவுசிப்பள்ளி யாருன்னா மௌத்தா போயிட்டாக்கா அவங்களுக்கு கசர் மாற்றுறதுக்கு அங்கே ஆள் கிடையாது. அதே மாதிரி ஆம்பளை மௌத்தா போயிட்டாக்கா கசர் மாற்றுறதுக்கு அங்கே ஆள் கிடையாது. அது எங்கே போனோம்னா இது பிள்ளைத்தொப்பு தான் போகணும். அது வரைக்கும் இங்கே லேட் ஆகுது. இங்கே வந்து அயனாவரத்தில் ஒருத்தருக்கு கசர் மாற்றுறதுக்கு ஆள் தேவை. அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது அந்த அவங்க அம்மா ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையில் நம்ம விளக்க வேண்டிய விஷயம் இருக்குது. என்ன கேட்குறாங்கன்னா, யாராவது மூத்தாயிட்டாங்கன்னா கசப்பு மாற்றுறதும்பாங்க. கசப்பு மாத்திரை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மூத்தா போகிறாங்களா இல்லையா, அவங்க ஜனாசாவை குளிப்பாட்டும் போது வயிற்றில் உள்ள மலம் இருக்கா இல்லைங்களா, அதை வெளியேற்றுறது, இதை கசப்பு மாற்றுறதும்பாங்க. இது மார்க்கத்தில் கிடையவே கிடையாது. மௌத்தா போன ஆள் கஃன் இடுவது இருக்குது. மௌத்தா போன ஆள், ஒரு ஆள் மௌத்தாயிட்டான் வச்சுக்கிடுங்க, அவங்களுக்கு நல்ல குளிப்பாட்டி கஃன் சுற்றி அவங்கள கொண்டு போய் அடக்கம் பண்ணணும். என்ன செய்வாங்கன்னா, கசப்பு மாத்திரைங்கிற பேரில் வயிற்றில் உள்ள நல்லா அமைக்க என்ன செய்வாங்க, வயிற்றில் உள்ள மலத்தை ஃபுல்லாக வெளியே எடுப்பாங்க. இப்படி ஒரு மெத்தடு ரசூலா காலத்தில் கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு, நாம் அவங்கள அடக்க தான் செய்ய போகிறோம். இது வந்து இது ட்ரைனிங் உள்ள ஆட்களாக இருந்தால் தான் அப்படி வரும். நல்லா கையில் என்ன செய்வாங்க, எதையாவது சுற்றிக்கிட்டு அதை வந்து அவங்களுடைய மலத்துவாரம் வழியாக கைகளை விட்டு என்ன செய்வாங்க, வெளியே எடுப்பாங்க. இது தேவையற்ற வேலை. அது அந்த ஜனாசாவை வந்து நாம் அவஸ்தைப்படுத்துகிற கூட. நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க, ஒரு ஆள் மௌத்தாயிட்டார், அவரை வந்து கசுரு அலுமில் மையத்தி கசிரி ஹையா, மையத்துடைய எலும்பை ஒடிப்பது உயிரோடு உள்ளவனுடைய எலும்பை ஒடிப்பதற்கு சமம் பண்ணாங்க பாவத்தில். அப்போ மையத்தை வந்து நம்ம எப்படி டீல் பண்ணணும்னா, உயிரோடு இருந்தால் உங்களை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி தான் டீல் பண்ணணும். உங்களுக்கு உயிரோடு இருக்கும்போது மலச்சிக்கல் வந்துருச்சு, யாராவது வந்து நல்ல கையில் ஒரு துணியை சுற்றிக்கிட்டு வயிற்று அமைக்கி எடுத்தால் நீங்கள் சம்மதிப்பீங்களா? அது எவ்வளோ பெரிய சிரமம், அது எவ்வளோ பெரிய கஷ்டம். அப்போ இறந்து போன பாடிக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது. உயிரோடு உள்ளவங்க நம்ம எப்படி, நம்ம வந்து உயிரோடு ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் நம்ம ஒரு குளிக்க ஊற்றுறோம், எப்படி ஊற்றுவோம், அப்படி தான் நம்ம செய்யணும். அப்போ இந்த கசப்பு மாத்திரங்க மார்க்கத்தை என்ன செய்ய கிடையாது. மௌத்தா போகும்போது சிலருக்கு அந்த மரணத்துடைய அதிர்ச்சியில் என்ன செய்யலாம், கொஞ்சம் மலங்கள் வெளியே வந்திருக்கலாம், அதை நம்ம கழுவி சுத்தப்படுத்தணும். வயிற்றில் உள்ள நம்ம எதுக்கு வெளியே எடுக்கணும், நம்ம அடக்கம் பண்ணால் என்ன செய்ய போகுது, மக்கி மண்ணாக போக போகுது. அப்போ இந்த கசப்பு மாத்திரம் ஒன்று இருப்பதாகவும் அதை வந்து செய்வதற்கு தகுதி உள்ளவங்க வேணுங்கிறதுலாம் சமுதாயத்தில் நம்பிக்கை இருக்குது. இந்த கசப்பு மாற்றுதல் என்பது மார்க்கத்தில் கிடையாது. ஒரு ஆள் மௌத்தா போகும்போது அசுத்தங்கள் வெளியே இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, அந்த அசுத்தங்கள் நம்ம என்ன செய்ய சுத்தப்படுத்தணும். ஒரு சிறுநீர் கழிச்சிருப்பாங்க மௌத்தா போகும்போது, அதை நீங்கள் கழுவிக்கிடுங்க. மலம் வெளியே போயிருக்கு, அதை கழுவிக்கலாம். குளிப்பாட்டும் போது கழுவணும். உள்ளதை வெளியே எடுக்கணுங்கிறது தான் என்ன கிடையாது, மார்க்கத்தில் கிடையாது. அது நம்ம இறந்தவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நபிகள். நாம் உயிரோடு உள்ளவங்களை, இறந்தவங்களை வேதனை வரும் நான் சொல்லலை, உயிரோடு உள்ளவங்க நம்ம எப்படி நம்ம அணுகுவோமோ அப்படி தான் யாரையும் அணுகணும். இறந்து போனவங்க நம்ம என்ன செய்யணும், அணுகணும். அப்போ கசப்பு மாத்திரங்கள் வச்சு நீ வயிற்று அமுக்கிறது, உள்ள மலத்தை வெளியே எடுக்கிறது, இதெல்லாம் தேவையற்ற விஷயங்கள். இது செய்ய வேண்டியதில்லை. ஆனால் நிறைய ஊர்களில் வந்து ஜனாசாவிற்கு குளிக்க போகிறது கூட ஒரு குறிப்பிட்ட சமூகம், குறிப்பிட்ட நிலையில் உள்ளவங்க வச்சுருக்கிறாங்க. இது தப்பு. ஏன்னா நபிகள் நாயகம் வந்து ஜனாசாவிற்கு குளிக்க ஊற்ற வேண்டிய பொறுப்பை நமக்கு தந்திருக்கிறாங்க. கஃபினும் மௌத்தாக்கும், உங்களை இறந்து போனவங்களுக்கு அலைய முறையை கஃபன் செய்யுங்க, அவங்க குளிக்க ஊற்று சுண்ணத்துக்கெல்லாம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு சகோதரியுமே நம்ம என்ன செய்யணும், பெண்களுக்கு ஜனாசா எப்படி குளிப்பாட்டணுங்கிற முறையை நாம் படிச்சுக்கணும். அது நிறைய பேர் பல ஊர்களில் பல மெத்தடில் செய்கிறாங்க. ரசூல் அழகாக நமக்கு ஜனாசாவை குளிப்பாட்டுற முறையை நமக்கு சொல்லி தந்துருக்கிறாங்க. பல இடங்களில் ஜனாசா குளிப்பாட்டக்கூடிய வகுப்பு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், அந்த ஐஸ்களை ஃபுல்லாக தொகுத்து நடத்தியிருக்கிறோம். ஜனாசா குளிப்பாட்டுவதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும், சின்ன பிள்ளைது பெரிய ஆள் வரைக்கும். இது வந்து ஒவ்வொரு மூமினும் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்கிறதுனால நீங்கள் ஜனாசா பயிற்சி வகுப்புகள் வைத்து எல்லோருமே இதை படிச்சுக்கணும். ஜனாசாவோட குறைய வெளியே சொல்லக்கூடாது, அது எப்படி குளிக்க வைக்கணும், எப்படி குளிப்பாட்டணும், அது எல்லாம் நமக்கு என்ன செய்ய மார்க்கத்தை என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாருமே நீங்கள் படிச்சுக்கணும். அயனாவரத்தில் இல்லைங்கிறாங்களா இல்லையா, அப்போ அப்படி இருக்கக்கூடாது. நம்ம தௌஹீத் ஜமாத்தில் உள்ள பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ஜனாசா குளிப்பாட்டுறது குறிப்பிட்ட ஆட்கள் தான் வரணும்னா வைக்காதீங்க, எல்லாரும் அதை படிச்சுக்கிடுங்க. அது தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டுறது தான் விளைஞ்சிங்களா, ஒற்றைப்படையாக ஊற்றணும். கொஞ்சம் குளிப்பாட்டுறது முன்னாடி நாம் என்ன செய்யணும், எப்படி அதையும் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஜனாசாக்கு எப்படி குளிப்பாட்டேன்னா, ஒது செய்வாங்க, ஒது தான் செய்யக்கூடாது, பிஸ்மில்லா சொல்லணும். பிஸ்மில்லா சொல்லிவிட்டு ஒது செய்யும்போது கழுவ வேண்டிய உறுப்புகள், தடவ வேண்டிய உறுப்புகள் இருக்குது. தடவ வேண்டிய உறுப்புகள் எது, தலைக்கு காதுக்கு தடவ வேண்டிய உறுப்புகளை விட்டுருங்க. கழுக வேண்டிய உறுப்புகள் இருக்கா இல்லையா, இதை ஃபஸ்ட்டு கழுவணும். ஒழு செய்வது கிடையாது, பிஸ்மில்லா சொல்லி ஃபஸ்ட் நீங்கள் வலது கை மணிக்கட்டை கழுவணும் மையத்துக்கு. கடைசியில் போய் ஒழு செய்வாங்க, ஒழுவெல்லாம் கிடையாது.
நபியா சொன்னாங்க, நீங்கள் வந்து ஜனாசா குளிப்பாட்டும் போது முதலில் ஒலுவின் போது கழுவ வேண்டிய உறுப்புகளை கழுவுங்கள். ஒலு செய்வது கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு வலது கை என்ன செய்யணும், மணிக்கட்டு நல்லா கழுவிடணும் தண்ணியை ஊற்றி. இடது கை மணிக்கட்டை கழுவிடணும், தண்ணி எடுத்து முகத்தை நல்லா கழுவணும். அதுக்கப்புறம் கையை என்ன செய்யணும், வலது கையை கழுவணும், இடது கையை கழுவணும். அதுக்கப்புறம் வலது காலை கழுவணும், இடது காலை கழுவணும். கழுவிட்டீங்களா? நீங்கள் வந்து முதல்ல என்ன செஞ்சுக்கன்னா, கொஞ்சம் கற்பூரம் இருக்குது, பச்சை கற்பூரம் சொல்லுவாங்க. பச்சை கற்பூரத்தை நல்லா இடித்து அல்லது தண்ணியில் போட்டாலே போதும். தண்ணியில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த பச்சை கற்பூரத்தை தண்ணியில் போட்டு என்ன செஞ்சுக்கணும், அந்த கற்பூர தண்ணியை தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இலந்தை இலைகள் இருக்குது பாருங்கள், இலந்தை மரத்து இலைகள். இப்போ கடைகளில் அந்த இலந்தை பொடி வச்சுருப்பாங்க, அது வச்சுக்கணும். மனத்துக்கான ரசூலை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது நம்ம சோப்பு செய்ய பயன்படுத்திக்கலாம். சோப்புனா மனுஷன் குளிக்கிற மாதிரி தான். நம்ம ஒரு சோப்பு ஒரு மாதம் யூஸ் பண்ணுவோமா இல்லையா? ஆனால் மனுஷன் சோப்பு வாங்கி அதை புதுசாக வெட்டி அதை கரைச்சி அப்படிலாம் பண்ணுவாங்க. அப்படிலாம் அவசியம் இல்லை. ஒரு சோப்பை முழுசாக வாங்கி வச்சுக்கணும். இப்போ எங்கள் ஊரில் என்ன செய்வாங்கன்னா, முழு சோப்பை வாங்கி அதை பொடிசாக வெட்டி அதை நல்லா கரைச்சி அது மொத்த சோப்பையும் கூழ் ஆக்கிடுவாங்க. அதெல்லாம் தேவையற்றது. அது இஸ்ராஃப் தானே, வீண் விரயம் தானே. அதனால் ஒரு சோப்பு நார்மலாக நம்ம தேய்ச்சி குளிப்போமா இல்லைங்களா? அது மாதிரி ஒரு சோப்பு நீங்கள் வச்சுக்கலாம், இலந்தை இலை கிடைக்காவிட்டால். அப்போ முதல்ல என்ன செய்யணும்னா, இந்த கைகளை கழுவிடணும். கழுவி முடித்த பிறகு வலது புறம் இருக்குது பாருங்கள், வலது புறம் தண்ணியை ஊற்றணும். வலது புறம் தண்ணியை ஊற்றி அப்புறம் பின்பகுதி, அடுத்து இடது புறம் தண்ணியை ஊற்றி மேல் பகுதி கீழ் பகுதி எல்லாம் உடம்பு ஃபுல்லாக ஒரு தடவை ஊற்றிட்டு ஒன்று. அப்படியே என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து ஜனாசா குளிப்பாட்டும் போது ஒற்றைப்படையை குளிப்பாட்டுங்கன்னாங்க. உடம்பு ஃபுல்லாக ஒரு தடவை கழுவிட்டோம் வச்சுக்கணும், அது ஒன்று. நீங்கள் வந்து வலது புறமாக ஆரம்பிங்கன்னாங்க. அப்போ ஜனாசாவில் வந்து ஒளிவின் போது கழுவ வேண்டிய உறுப்புகளை கழுவிட்டு வலது புறமாக என்ன செய்யணும், ஊற்றணும். இடது புறமாக ஊற்றணும், கீழே ஊற்றணும். அதுபோல் வலது புறமாக இடது புறமாக ஊற்றணும் தண்ணியை மேலேருந்து கீழே வரைக்கும். அதுபோல் இடது புறமாக என்ன செய்யணும், புரட்டி கீழே ஊற்றிடணும். இது ஒன்று. இப்போ 2 தடவை ஊற்றுங்க. ஊற்றின பிறகு தண்ணி நிறைய இஸ்ராஃப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 2 தடவை ஊற்றிட்டிங்களா, சோப்பை நல்லா தேய்ங்க. தேய்ச்ச பிறகு திரும்ப வலது புறம் இடது கீழே, வலது புறத்துக்கு கீழே, இடது புறம் கீழே. இந்த மாதிரி நீங்கள் குளித்து முடிக்கும்போது ஒற்றைப்படையை தான் முடிக்கணும். அது ஒரு ஆள் ஊற்றா தான் சரியாக வரும். உடம்பை வந்து ஒரு தடவை கழுவி முடிக்கிறது 1. அப்போ நீங்கள் 1, 3, 5, 7, 9, 11 உடம்புல நிறைய அசுத்தங்கள் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, தண்ணியோட எண்ணிக்கை கூடும். முடிக்கும்போது ஒற்றைப்படையை தான் என்ன செய்யணும், முடிக்கணும். அப்போ நீங்கள் ஏற்கனவே முதல்ல கற்பூரத்தை ஊற்றி வச்சுருக்கீங்களா இல்லையா, அது என்ன செய்யணும், கடைசியாக உடம்பு நல்லா கழுவுன பிறகு ஒற்றைப்படையில் வர்ற மாதிரி அந்த கற்பூர தண்ணி எடுத்து என்ன செய்யணும், ஃபுல்லாக நீங்கள் ஊற்றி விட்டீங்கன்னா, கற்பூரம் என்பது அது கிருமி நாசினி. அந்த மையத்திலேருந்து வரக்கூடிய என்ன செய்யும், கெட்ட வாடைகள் என்ன செஞ்சிடும், எடுத்துரும். அந்த தண்ணியை கடைசியாக ஊற்றி விட்டினா மனம் கம்முன்னு என்ன செய்யும், அந்த மையத்துடைய உடம்புல என்ன செய்யும், நிற்கும். அது என்ன செய்யும், நல்லா ஊற்றி விட்டோம்னா இதுதான் ஜனாசா குளிப்பாட்டுறது. அப்போ நல்லா தொடச்சி என்ன செஞ்சிடணும், ஒரு துணியில் சுற்றினாலும் போதும், 2 துணியை சுற்றினாலும் போதும். 3க்கு மேலே என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 3 துணியை தான் சுற்றி இருக்கிறாங்க. ஒரு துணி கீழே வேட்டி, ஒன்று மேலே, இன்னொன்று மொத்தமாக சுற்றுறது. ஒரு துணி கூட்டிக்கிட்டால் பிரச்சனை இல்லை, விளைஞ்சிங்களா? அந்த மாதிரி சுற்றிட்டு அதை கட்டி கொண்டு போய் நம்ம அடக்கம் பண்ணுறோம். இதுதான் என்னது, ஜனாசா குளிப்பாட்டுற முறை, கஃனிடுற முறை. இது வேறு எதுவும் இல்லை, தேவை கிடையாது. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை. இந்த அடிப்படையில் செஞ்சு இது வந்து இதுக்கு வந்து சொல்லித்தரணுமா, இதுக்கு என்ன செய்ய வேண்டிய இல்லை, சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் என்ன செய்யுங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் சொன்னாங்க, நம்ம ஜனாசா குளிப்பாட்டும் போது அல்ல சில குறைகள் இருக்கலாம், காயங்கள் இருக்கலாம், அது வெளியே போய் சொல்லக்கூடாது. எங்க ஜனாசா குளிப்பாட்டும் போது பார்த்தங்க, வெளியே போய் சொன்னால் பெரிய பாவம். ஜனாசாவுடைய குறை என்ன செய்யக்கூடாது, வெளியே போய் சொல்லக்கூடாது. ஜனாசா வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாத வகையில் நம்ம என்ன செஞ்சுக்கணும்.